ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு நானும் ஃபைஸ்னும் ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தோம். அம்மா ரீசெண்டாக மும்பை போயிருந்தாங்க இல்லையா, அப்போ இந்த ஹக்கீம் தந்தூரி மசாலா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தந்தூரி மசாலா மட்டும் இல்லை, பிரியாணி மசாலாவும் தான். ஸோ அன்றைக்கி அதை ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தந்தூரிக்கு மேரினேஷன் வந்து பண்ணிட்டோம். அந்த மசாலா ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு, லெமன்லாம் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணியாச்சு. எனக்கு பிஆர் பேக்கேஜஸ் வந்தது. ஸோ அதை கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மீன்வேல் இங்கே வந்து பிரியாணிக்கு வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து டேடியோட ஃப்ரெண்டு தான் வந்து பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. யூசுவலாக பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லாமல் ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. அதில் வந்து பொட்டேட்டோவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய கொஞ்சம் ஸ்பைசஸும் வந்து கிரைண்ட் பண்ணி போடுற மெத்தடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ரைஸ் மட்டும் வந்து ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் வடித்து அதில் சேர்த்துட்டு மேலே நல்லா தாராளமாக நெய் விட்டு அதில் அலுமினியம் ஃபாயில் வச்சு டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி தம் விட்டாச்சு. தந்தூரி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து பிபிக்யூ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து கோல் கிடைக்கல. அதனால வந்துட்டு கிரில் பேன்லேயே வந்து லைட்டாக ஆயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி தம் உடைச்சாச்சு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. மேலே வந்து நல்லா நெய்யில் கேஷ்யூஸ் எல்லாம் வறுத்து அது மேலே வந்து போட்டாச்சு. அன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தா பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வச்சுட்டு சூப்பராக பிரியாணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.